வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்யலட்சுமி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. எழிலோட பாக்யலட்சுமி பட ஆடியோ லான்ச்சுக்கு எல்லாரும் வந்திருக்காங்க. பாக்யா ராதிகாவை இன்வைட் பண்ண ராதிகாவும் வந்திருக்காங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்சு எழில பேட்டி எடுத்துட்டு இருக்க ராதிகாவும் பாக்யாவும் பேச அப்ப கோபி அங்க வந்து தயங்கி நிக்கிறாரு. புரிஞ்சுக்கிற பாக்யா அங்கிருந்து போயிட கோபியும் ராதிகாவும் பேசிட்டு இருக்காங்க. இத பார்த்து பயங்கர கடுப்புல இருக்க ஈஸ்வரி பாக்யா கிட்ட வந்து எதுக்கு அவள வர சொன்னேன்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒருவேளை கோபி வீட்ல இருக்கிறது பிடிக்காம நீதான் ஏதாவது சதி பண்றியான்னு கேட்க பாக்யா அப்படியே பாத்துக்கிட்டே நிக்கிறாங்க. திரும்பவும் அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கலான்னு பாக்குறியான்னு ஈஸ்வரி கேட்க, இதோ பாருங்க அத்தை, நான் எந்த சதி வேலையும் பண்ணல. என் பையனோட ஆடியோ ரிலீஸுக்கு எனக்கு தெரிஞ்சவங்க, அவனோட முன்னேற்றத்துல சந்தோஷப்படுறவங்க எல்லாரும் இருக்கணும்னு நான் நினைச்சேன். அப்படிதான் ராதிகாவையும் நான் கூப்பிட்டேன். வேற எந்த எண்ணமும் எனக்கு இல்ல அத்தை அப்படின்னு பாக்யா ஈஸ்வரிக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்க ஈஸ்வரியை எல்லாரும் அமைதியா பாத்துட்டு இருக்காங்க. பாக்யா ஈஸ்வரி இவங்களெல்லாம் எட்டி பாத்துக்கிட்டு அப்புறம் அப்படிங்கிறாங்க கோபி கிட்ட ராதிகா. அப்புறம் ராதிகா நாளைக்கு கோர்ட்ல அப்படின்னு கோபி ஆரம்பிக்க, நாளைக்கு விஷயத்த நாளைக்கு பாத்துக்கலாம் கோபி. எழில் பெருசா ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணியிருக்கான், அதை என்ஜாய் பண்ணுங்கங்கறாங்க ராதிகா. சொல்லிட்டு ராதிகா அந்த பக்கம் போயிட அவங்க பின்னாடி போறதா இங்க நிக்கிறதா அப்படி போறதான்னு யோசிக்கிற கோபி ஒன்னும் பண்ணாம அப்படியே நின்னு தன்னை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. நாளைக்கு கோர்ட்ல என்ன ஆக போகுதுன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அவர் நின்னுட்டு இருக்க ராதிகா பாக்யாட்ட வர்றாங்க. அவ எதுக்கு அவங்கிட்ட பேசுறா அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்க, நான் பெருசா எதுவும் உங்க பையன்கிட்ட பேசல, ஜஸ்ட் அவர் எப்படி இருக்காருன்னு நான் விசாரிச்சேன், நான் எப்படி இருக்கேன்னு அவரு விசாரிச்சாரு, அவ்வளவுதானே ராதிகாவும் விளக்கம் கொடுக்கறாங்க. நான் எதுவுமே கேட்கவே இல்லையே அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, நீங்க கேட்கலனாலும் இந்த கேள்வி உங்க மனசுல ஓடும்னு எனக்கு தெரியும். நான் உங்க பையனோட சேர்ந்து வாழணும்னு இங்க வரல. நாளைக்கு எங்க டிவோர்ஸ் கேஸோட ஃபைனல் ஹியரிங், அதுக்காக தான் வந்தேன்னு நிதானமா சொல்றாங்க ராதிகா. நீங்க எதுக்கும் பயப்பட வேணாம். நீங்க பயப்படுற மாதிரி நான் எதுவும் பண்ண மாட்டேன். எழிலுக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு, அவன் கூட சேர்ந்து அதை செலிப்ரேட் பண்ணுங்க. வீணா மனசை போட்டு குழப்பிக்காதீங்க அப்படின்னு ராதிகா சொல்ல ஈஸ்வரிக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு. ஸ்டேஜ்ல நின்னு எல்லாரும் செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க. போட்டோ எப்படி இருக்குன்னு பாக்கலான்னு இனியா சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், என் பையனுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு எப்படி தேங்க் பண்றதுன்னே தெரியல. தேங்க்யூ சோ மச் அப்படின்னு கோபி நெகிழ்ச்சியோட வசந்த் கிட்ட பேசிட்டு இருக்க கோபி, எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம், எழிலுக்கு எப்பவோ கிடைக்க வேண்டிய வாய்ப்பு இப்ப கிடைச்சிருக்கு. நீங்க வேணா பாருங்க, எழில் கூடிய சீக்கிரமே நம்பர் 1 டைரக்டரா வருவாரு அப்படின்னு வசந்த் சந்தோஷமா சொல்ல, ஆமா கண்டிப்பா அவன் ஒரு பெரிய டைரக்டரா வரப்போறான் அப்படின்னு கோபி சொல்ல சிரிக்கிற வசந்த், எழில் இங்க வாங்கன்னு கூப்பிட, ஒரு நிமிஷம் இதோ வந்துடுறேன்னு ஸ்டேஜ்ல போட்டோ எடுத்துட்டு இருந்த எழில் கீழே வர்றாரு. அமிர்தா அக்கா நீங்க கிட்ட வாங்க, நம்ம இன்னொரு போட்டோ எடுக்கலான்னு இனியா போட்டோவா எடுத்து தள்ளிட்டு இருக்காங்க. சொல்லுங்க சார் அப்படின்னு எழில் வந்து நிக்க, அப்ப நான் கிளம்புறேன், ஈவினிங் நம்ம ஆபீஸ்ல பாப்போம் ஓகேங்கிறாரு வசந்த். ஓகேங்க சார்னு எழில் சொல்ல, பைக் ஓப்பின்னு சொல்லிட்டு வசந்த் கிளம்பிடுறாரு. அவரு போனதும் எழில், ப்ரொடியூசர் ரொம்பவே நல்ல மனுஷன் அப்படிங்கிற கோபி எழிலோட கைய பிடிச்சு பக்கத்துல கூப்பிட்டுட்டு, எழில் எல்லாருமே உன்னை இவ்ளோ பெருமையா பேசும்போது எனக்கு இவ்ளோ பெருமையா இருக்கு தெரியுமா? எழில், நீ என்ஜினியரிங்க விட்டுட்டு சினிமா சைடு போறேன்னு சொன்னப்போ உன்னை ரொம்ப ரொம்ப ஹார்ஷா திட்டினேன், அடிச்சேன் கூட. நீ உருப்படவே மாட்ட, வாழ்க்கைய பாழாக்கிக்கிறேன்னுலாம் சொன்னேன், எவ்வளவோ பேசிட்டேன். ஆனா அது எல்லாத்தையும் மீறி உன் அப்பனோட வார்த்தையை மீறி நீ யாருன்னு ப்ரூவ் பண்ணிட்டடா. நீதான்டா ஹீரோ. நீ வெறும் டைரக்டர் இல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் என் பையன் ஹீரோ. உண்மையிலேயே உன்னை பாக்குறதுக்கு எனக்கு அவ்வளோ பெருமையா இருக்குடா. இதை விட உன்னை பாராட்டும் போது அதை கேட்கும் போது அதை விட உன் அப்பனுக்கு வேற எதுவுமே வேணாம்டா. இது போதும்டா. ஐ எம் வெரி ஹாப்பி. எழில், இந்த டயத்துல இந்த விஷயத்த பேசக்கூடாதுதான், ஆனா என்ன மன்னிச்சிடுறா. அன்னைக்கு பட பூஜைக்கு உன் அம்மாவை வர வேண்டான்னு சொன்னேன், அதுக்கும் என்ன மன்னிச்சிடுறா. ப்ளீஸ் சாரிடா அப்படின்னு கோபி சொல்ல, அது வரைக்கும் சிரிச்ச முகத்தோட கேட்டுக்கிட்டே நின்னுட்டு இருந்த எழில், பரவாயில்ல, அதனால என்ன பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு அப்பாவோட கைய பிடிச்சிட்டு, சரி நீங்க நல்லா இருக்கீங்களாப்பான்னு கேக்குறாரு எழில். நெகிழ்ந்து போயிருந்த கோபி அப்படியே கொஞ்சம் சமாளிச்சுட்டு, ஆ ஆ எனக்கு என்ன, என் பையன் இப்படி வந்திருக்கான், எனக்கு என்ன அப்படின்னு தன்னோட சோகத்தை மறைச்சிட்டு சொல்றாரு கோபி. இல்ல, அங்க வந்ததுக்கு அப்புறம் பார்த்தேன் உங்க முகமே மாறிடுச்சு, நீங்க அவங்களோட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறீங்களாப்பா அப்படின்னு எழில் கேட்க, அப்படியே கஷ்டப்பட்டு எச்சி முழுங்குறாரு கோபி. நான் வேணா அவங்க கிட்ட பேசி பார்க்கவான்னு எழில் கேட்க, நோ 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 நோ, அது அது முடிஞ்சு போன கதை, அத பத்தியெல்லாம் பேச வேண்டாம். இத பாரு, இத பார், பசங்களுக்காக தாண்டா அப்பா அம்மா வாழணும், இந்த அப்பனுக்காக நீங்க எதுவும் பண்ண வேண்டாம் ஓகே அப்படின்னு கோபி சொல்ல, அது இல்லப்பான்னு எழில் ஏதோ சொல்ல வர்றாரு. நான் வேணும்னா அப்படின்னு எழில் சொல்ல, எழில், இது உன்னோட டைம், உன் படம் ரிலீஸ் ஆக போற டைம், இதுல மட்டும் நீ கான்சென்ட்ரேட் பண்ணு. உன்னோட கெரியரை மட்டும் நீ கான்சென்ட்ரேட் பண்ணு. ஆ ஓகே, உன் கரியரை தவிர வேற எதை பத்தியும் கவலைப்படாத.
என் வாழ்க்கைய நான் பாத்துக்கிறேன். ஆல் தி பெஸ்ட்டா ஓகே அப்படின்னு பையனோட தோள்ல தட்டிட்டு இருக்காரு கோபி. ஸ்டேஜ்ல போட்டோ எடுத்துட்டு இருக்க ஈஸ்வரி ஒரு நிமிஷம் நான் இதோ வந்துடுறேன்ட்டு கீழே வர்றாங்க. சரி ஷியோரான்னு எழில் கேட்க, ஷியோர்டா நான் பாத்துக்கிறேங்கிறாரு கோபி. பக்கத்துல வர்ற ஈஸ்வரி என்ன பேசிக்கிறீங்க அப்பனும் மகனும் அப்படின்னு கேட்க, அடிக்கடி அம்மாவும் பையனும் என்ன பேசுவோமோ அதுதான் அப்பாவும் பையனும் பேசிட்டு இருக்கோங்கிறாரு கோபி. சும்மா பேசிட்டு இருந்தோமான்னு அவரு சொல்ல, ஆ நீங்க 2 பேரும் மொத்தமா வாழ்க்கையில பேசுனத விட இன்னைக்கு பேசுனதுதான் அதிகமா பேசியிருக்கீங்க அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, கோபி கலகலன்னு சிரிக்கிறாரு. அளவா சிரிக்கிறாரு எழில். போட்டோ எடுத்துட்டு இருக்க இனியா, டாடி நீங்களும் வாங்கன்னு கூப்பிட, எழில் இதோ வந்துடுறேன்டா வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. டேய் எழில், நீ சொன்ன மாதிரி உன் தாத்தா இங்கதான் எங்கேயாவது இருப்பாரு. ஏதாவது ஒரு மூலையில நின்னு ஏன் பேரன்னு கை தட்டி ரசிச்சுக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஸ்டேஜுக்கு போறாரு கோபி. செல்ஃபி எடுப்போமான்னு மறுபடியும் செல்ஃபி ஆரம்பிக்கிறாங்க இனியா. கீழே ராதிகா ஒரு பக்கமா நின்னு போன்ல பேசிட்டு இருக்காங்க. இல்லா இங்க பாருன்னு பாக்யா சொல்ல எல்லாரும் செல்ஃபிக்கு போஸ் கொடுக்குறாங்க. ஏண்டா எழில், எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு எப்படி இந்த கிழவியை மட்டும் விடுறதுன்னு எனக்கும் நன்றி சொன்னியா நீ அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, சிரிக்கிற எழில், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல பாட்டி அப்படின்னு சொல்ல, என்னைக்கு நீ நல்லா வருவேன்னு நான் சொல்லியிருக்கேன். நான் கரிச்சு கொட்டிட்டு தானே இருந்தேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, பாட்டி நீங்களுமே நான் நல்லா வருவேன்னு தான் நினைச்சீங்க பாட்டி. அது எனக்கு நல்லா தெரியும். படம் பண்ண போனா நான் கஷ்டப்படுவேன்னு சொல்லி தானே நீங்க வேணாம் வேணான்னு சொன்னீங்க. அது எனக்கு தெரியும் பாட்டி. சரி ஃபங்க்ஷன்லாம் பார்த்திருப்பீங்களே, எப்படி இருந்துச்சுன்னு எழில் கேக்குறாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சுடா. ஆமா, படம் எப்ப ரிலீஸ்னு கேக்குறாங்க ஈஸ்வரி. இன்னும் ஒரு வாரத்துல நம்ம குடும்பத்தோட எல்லாரும் போய் பார்க்கலாம் அப்படின்னு எழில் சொல்ல, பார்க்கலாம் பார்க்கலாம். எனக்கு நீ ஒரு வாக்கு கொடுத்திருக்க. அது ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, ஆ என்ன பாட்டி அது அப்படின்னு எழில் கேட்க, படம் முடிஞ்சதும் நான் வீட்டுக்கு வரேன் குழந்தை பெத்து தரேன்னு சொல்லியிருக்க அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, சிரிக்கிற எழில், அதெல்லாம் நீங்க என்ன மறக்கவே இல்லையா அப்படின்னு கேட்க, அப்ப நீ மறந்துட்டியாங்கிறாங்க ஈஸ்வரி. மறக்கல பாட்டி, முதல்ல படம் ரிலீஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் என்னன்னு பேசிக்கலாம் அப்படின்னு எழில் சொல்ல, அதுக்கு இல்லடான்னு ஈஸ்வரி ஆரம்பிக்கிறாங்க. பாட்டி அங்க பாருங்க எல்லாரும் நம்மள விட்டுட்டு போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. நீங்க வாங்க போலான்னு எழில் கைய பிடிச்சு கூப்பிடுறாரு பாட்டிய. டேய் எழில் அப்படின்னு ஈஸ்வரி தயங்கிட்டு இருக்க, அட வாங்க பாட்டி அப்படின்னு ஈஸ்வரிய கூட்டிட்டு ஸ்டேஜுக்கு வர எழில், டேய் லட்டு என்ன எங்களை விட்டுட்டு எடுத்துட்டு இருக்க, எங்களும் சேர்த்து எடுன்னு சொல்ல சிரிச்சுக்கிட்டே, சரி சரி வாங்க எல்லாரையும் சேர்த்து எடுக்கிறேன் நில்லுங்கங்கிறாங்க இனியா. ஃபங்க்ஷனுக்கு வந்த எல்லாரும் கிளம்பிட பாக்யா ஃபேமிலி மட்டும் ஸ்டேஜ்ல நின்னு போட்டோ எடுத்துட்டு இருக்க. ராதிகா கீழே ஒரு ஓரமா நின்னு போன் பேசிட்டே இருக்காங்க. போட்டோ எடுத்துட்டு இருக்க இனியா ஆன்டின்னு கூப்பிட, திரும்பி என்ன இனியான்னு கேக்குறாங்க ராதிகா. நீங்களும் வாங்க எல்லாரும் சேர்ந்து போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு இனியா சொல்ல, காதுல இருக்க போனை எடுக்கிறாங்க ராதிகா. கோபி ஈஸ்வரியும் ஆளுக்கு ஒரு ரியாக்ஷன்ல பாக்க, நான் எதுக்கு நீங்க மட்டும் எடுங்கங்கிறாங்க ராதிகா. அட வாங்க அப்படின்னு இனியா கம்பல் பண்ண, வேண்டாம் நீங்க எடுங்கன்னு ராதிகா சொல்ல, பரவாயில்ல வாங்க ஆன்ட்டி அப்படின்னு இனியா கம்பல் பண்ண, சரி போன கூடன்னு ராதிகா பக்கத்துல வராங்க. இல்ல இல்ல நீங்களும் நில்லுங்க அப்படின்னு இனியா சொல்ல, எல்லாரோடையும் நின்னு செல்ஃபி எடுத்தா நல்லா வராது, நான் எடுக்கிறேன் குடு அப்படின்னு இனியாவோட போனை வாங்கி அவங்க போட்டோ எடுக்கிறாங்க பேக் கேமரால. டென்ஷனா இருந்த கோபி தன்னை சமாதானம் படுத்திட்டு அப்படியே ஸ்மைலிங் ஃபேஸோட நிக்க, ஓகேன்ற மாதிரி போட்டோ எடுக்கிறாங்க ராதிகா. இனியா ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்துருக்க ஒரு பையன் டேபிள் மேல தாளம் போட்டுட்டு 2 மினிட்ஸ்ங்கிறாரு. இனியா ஓகேன்னு தலையாட்டுறாங்க. அந்த பையன் ஒரு ட்ரேல 2 ஜூஸோட வந்து டேபிள்ல வச்சுட்டு ஒன்னு எடுத்து கொடுக்க, தேங்க்யூ அப்படின்னு இனியா சொல்ல, வெல்கம்ங்கிறாரு அந்த பையன். இனியா சிரிப்போட அந்த பையனை பார்த்துக்கிட்டே ஜூஸ குடிக்க ஆரம்பிக்க, அந்த பையனை எடுத்து குடிக்கிறதுக்கு ரெடி ஆகுறாரு. இவங்க தான் அன்னை படத்தோட ஹீரோ ஹீரோயின். மொபைல நீட்ட, இதான் எனக்கு ஃபங்க்ஷன்ல எடுத்த எல்லா போட்டோவையும் அனுப்பிச்சிட்டேன்னு அந்த பையன் சொல்றாரு. மறுபடியும் பாருன்னு இனியா சொல்ல, அப்படின்னு தலையாட்டிட்டு அந்த பையன் மொபைல பார்த்துட்டு அப்படியே இனியாவை பார்த்து சிரிக்கிறாரு. ஹீரோயின் ரொம்ப அழகா இருக்காங்கல்லன்னு இனியா கேட்க, ரொம்ப அழகா இருக்காங்க, ஆனா உன் அளவுக்கு இல்ல அப்படின்னு அந்த பையன் சொல்ல, அது எப்படி என்னை ஹாப்பி ஆக்குற ஆன்சரே எப்பயும் சொல்ற அப்படின்னு இனியா கேட்க, உன்னை ஹாப்பி ஆக்கணும்னு எதுவும் சொல்லல, நான் உண்மையதான் சொல்றேங்கிறாரு அந்த பையன். லைட்டா வெக்கமும் சந்தோஷமா சிரிக்கிற இனியா, நீயும் அன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்ல, எனக்கு தான் கிளாஸ் இருந்துச்சு அப்படின்னு அந்த பையன் சொல்ல, ஒரு நாளைக்கு கிளாஸ கட் பண்ண மாட்டியா நீ அப்படின்னு இனியா கேட்க, அந்த பையன் அமைதியா சிரிக்கிறாரு. தெரியுமே உனக்கு எல்லாத்த விட உன் கிளாஸ் தான் முக்கியம். போன மாசம் விடாம மழை பெஞ்சப்பவும் இடுப்பு அளவுக்கு தண்ணி இருந்தப்ப கூட நீ கிளாஸுக்கு போயிருந்தல்ல அப்படின்னு இனியா சொல்லி சிரிக்கிறாங்க. எனக்கு எல்லாத்த விட கிளாஸ் முக்கியம்லாம் இல்ல, எனக்கு என் அப்பா அம்மா நீ என் சிப்ளிங்ஸ் எல்லாரும் முக்கியம், அதோட சேர்ந்து கிளாஸும் முக்கியங்கிறாரு அந்த பையன். உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமான்னு இனியா சொல்ல, சரி அதை விட ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் பத்தி சொல்லு அப்படின்னு அந்த பையன் கேட்க, ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லா போச்சு,
நெறைய பேர் வந்திருந்தாங்க. ராதிகா ஆன்ட்டி வந்திருந்தாங்க தெரியுமான்னு இனியா சொல்றாங்க. ராதிகா ஆன்ட்டியா? எப்படி இருக்காங்க? நீ அவங்க கிட்ட பேசினியான்னு அந்த பையன் கேட்க, நல்லா இருக்காங்க. இன்னைக்கு தான் முதல் தடவ நான் அவங்க கிட்ட சந்தோஷமா பேசினேன். எனக்கு அவங்க மேல எந்த கோவமோ, எந்த வருத்தமோ இல்ல. டாடி மேலயும் கோவம் இல்ல. எனக்கு யார் மேலயும் எந்த கோவமும் இல்ல. எல்லார் மேலயும் பாசம் மட்டும் தான் இருக்கு. படத்தோட டைரக்டரு, புரொடியூசரு, அதுல சம்பந்தப்பட்டவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா நல்லா பேசுனாங்க. அப்படின்னு இனியா சொல்லிட்டு இருக்க, புன்னகை முகத்தோட பாத்துக்கிட்டே இருந்த அந்த பையன், அப்ப வீட்ல எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்கல்ல? அப்படின்னு கேட்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. இது அண்ணனோட ட்ரீம்ஸ் கம்ஸ் ட்ரூ மொமெண்ட். அதெல்லாம் பார்த்ததுமே எனக்கு எதையாவது சாதிக்கணும்னு மோட்டிவேஷன் வந்துருச்சு. அப்படின்னு இனியா சொல்ல, "நீ கண்டிப்பா சாதிப்ப இனியா. நாம 2 பேரும் சேர்ந்து சாதிப்போம்." அப்படின்னு அந்த பையன் சொல்ல, இனியா அந்த பையனையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. "என்ன அப்படி பார்க்குறேன்னு?" அந்த பையன் கேட்குறாரு. "ஒண்ணும் இல்ல." அப்படின்னு இனியா தலையாட்ட, "இல்ல மனசுல ஏதோ ஓடுதுல்ல? சொல்லுன்னு." அந்த பையன் கேட்குறாரு. "நான் ரொம்ப லக்கின்னு இனியா சொல்றாங்க. எனக்கு நீ கிடைச்சிருக்கல்ல, அத சொன்னேன்னு." இனியா சொல்ல, "அப்ப நானும் ஈக்குவலி லக்கி தாங்கிறாரு." அந்த பையன். சும்மா சொல்லணுங்கிறதுக்காகலாம் சொல்லாத. நான் உன் அளவுக்கு மெச்சூர்லாம் இல்ல. உன் அளவுக்கு ஆம்பிஷியஸும் இல்ல. அப்படின்னு இனியா சொல்ல, அப்படிலாம் இல்ல. நீயும் மெச்சூர்டு தான். அப்படின்னு அந்த பையன் சொல்றாரு. சும்மா சொல்லாத. அப்படின்னு இனியா சொல்ல, நான் நிஜமா தான் சொல்றேன். ராதிகா அவங்க மேல, உங்க அப்பா மேல உனக்கு எந்த கோவமோ, வருத்தமோ இல்லன்னு சொன்னேல்ல? அதெல்லாம் எப்படி நடந்துச்சு? நீ மெச்சூரிட்டியா இருக்கிறதுனால தானே? அப்படின்னு அந்த பையன் சொல்ல, எப்படியாச்சும் காம்ப்ளிமெண்ட் குடுத்துக்கிட்டே இருப்பல்ல நீ? அப்படின்னு பூரிப்போட கேக்குறாங்க இனியா. 2 பேரும் ஜூஸ் குடிக்க நாளைக்கு என் டாடியோட டிவோர்ஸ் கேஸோட ஃபைனல் ஹியரிங் அப்படின்னு இனியா சொல்ல, ஆ ஆமா 2 பேரும் என்ன டெசிஷன் எடுத்திருக்காங்கன்னு அந்த பையன் கேக்குறாரு. தெரியல, நானும் எதுவும் கேட்டுக்கல. அப்படின்னு இனியா சொல்ல, டெசிஷன் என்னவா இருந்தாலும் நீ ஓகேவா இருப்பியான்னு அந்த பையன் கேக்குறாரு. அவங்க லைஃப், அவங்க டெசிஷன். கண்டிப்பா அதுக்கு நான் அஃபெக்ட் ஆக மாட்டேன். ஆனா வேற யாராச்சும் அஃபெக்ட் ஆகுறாங்கன்னா சப்போர்ட்டிவா இருப்பேன். அப்படின்னு சொல்ல அந்த பையன் பெருமையா சிரிச்சுட்டு, இவ்ளோ மெச்சூர்டா யோசிக்கிறவ தான் ஏன் அளவுக்கு மெச்சூர்டு இல்லன்னு சொன்னியான்னு கேக்குறாரு அந்த பையன். அது சரி, ஏதோ ஒரு மூவி சாங்ல ஏதோ ஒரு லைன் கேட்கும்போது என்னோட ஞாபகம் வந்துச்சுன்னு சொன்னில்ல? அது என்ன லைன் அதுன்னு அந்த பையன் கேட்க, இரு இந்தான்னு இயர்ஃபோனோட ஒரு பட்ட அந்த பையன்கிட்ட குடுத்து இன்னொன்னு இவங்க காதுல வைக்கிறாங்க. சாங்க ப்ளே பண்ண விட்டுட்டு ஒரு ரொமான்டிக் ஃபீலிங்கோட இனியா அத ரசிச்சிட்டு இருக்க. மின்னலே மின்னலே என் கண்ணிலே அப்படின்ற சாங் ப்ளே ஆயிட்டு இருக்கு. அந்த சாங் ப்ளே ஆயிட்டு இருக்க ரெஸ்டாரண்ட்ல இவங்க 2 பேர் தான் இருக்க மாரி ரசிச்சு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ரெஸ்டாரண்ட்ல பாக்யா, ராதிகா, செல்வி 3 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆமா, உங்க ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போவீங்கன்னு நினைச்சேன். நீங்க என்னன்னா வேற எங்கேயோ கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அப்படின்னு ராதிகா கேட்க, நானுமே ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும்னு தான் நினைச்சேன். ஆனா அங்க என்னால நிம்மதியா உட்கார்ந்து சாப்பிடவே முடியாது. யாராவது ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நானும் பாதி சாப்பாட்டுல எழுந்து வேலைய பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். அப்படின்னு பாக்யா சொல்ல, அதுவும் கரெக்ட் தான். அப்படிங்கிற ராதிகா பாக்யாவ நல்லா பார்த்துட்டு, உங்க புது ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குங்கிறாங்க. நல்லா இருக்குல்ல? எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, உங்க ஒர்க் எப்படி போகுது? அப்படின்னு பாக்யா கேட்க, நல்லா போகுதுங்கிறாங்க ராதிகா. கோடீஸ்வரன் சார் திரும்ப வந்துட்டாரு. அதனால எனக்கு பொறுப்பு கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அப்படின்னு ராதிகா சொல்ல, நீங்க மயுவையும் கூட்டிட்டு வந்திருக்கலாமே? அப்படின்னு பாக்யா கேட்க, ஆடியோ லான்ச்சுக்காக மட்டும் தான் நான் கூட்டிட்டு வந்திருப்பேன். கோர்ட்டுக்கு போகும்போது எதுக்குன்னு தான் கூட்டிட்டு வரல. அப்படின்னு ராதிகா சொல்ல, நான் இத கேட்கலாமான்னு எனக்கு தெரியல. ஆனா டைவர்ஸ் குடுக்குற முடிவுல உறுதியா இருக்கீங்களான்னு பாக்யா கேக்குறாங்க. ஏன் கேக்குறீங்கன்னு ராதிகா கேட்க, இல்ல 8 மாசத்துல மாற்றம் வர வாய்ப்பு இருக்குல்ல? அப்படின்னு பாக்யா சொல்ல, எந்த மாற்றமும் இல்ல. நான் எடுத்த முடிவுல நான் உறுதியா இருக்கேன். அப்படின்னு ராதிகா சொல்ல, பாக்யா அதிர்ச்சியா இருக்காங்க. அப்படிதாங்க மேடம் இருக்கணும். அழகா இருக்கீங்க, படிச்சிருக்கீங்க, நல்ல வேலையில இருக்கீங்க. ஏன் மேடம் கோபி சார விவாகரத்து பண்ணிட்டு வேற ஒரு சூப்பரான ஆள பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. என்ன நான் சொல்றதுங்கிறாங்க செல்வி. ஐயையோ! எனக்கு கல்யாணமே வேண்டாம். ஐயோ! அப்படின்னு பதறாங்க ராதிகா. ஏன் மேடம்? அப்படின்னு செல்வி கேட்க, ஒரு தடவைக்கு 2 தடவ சூடுபட்டுட்டேன். போதும்னு ராதிகா சொல்றாங்க. நீங்களே இப்படி சொன்னா எப்படிங்க மேடம்? அப்படின்னு செல்வி கேட்க, என்ன விடுங்க. உங்க அக்காவும் அழகா இருக்காங்க. நானாவது வேலை பார்க்குறேன். உங்க அக்கா பிசினஸ் வுமன். உங்க அக்காவ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்ல வேண்டியது தானேன்னு கேக்குறாங்க ராதிகா. ஆ அதெல்லாம் நான் நெறைய வாட்டி சொல்லிட்டேங்க மேடம். அக்கா தான் கேட்க மாட்டேங்குதுங்க மேடம். அப்படின்னு செல்வி சொல்லிட்டு இருக்க, பாக்யா செல்விய முறைச்சிட்டு இருக்காங்க. ஏன் பாக்யா? இன்னொரு கல்யாணத்த பத்தி நீங்க யோசிக்கலாம்ல? அப்படின்னு ராதிகா கேட்க, என்னங்க இது? ஏன் நான் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? சொல்லுங்க அப்படின்னு பாக்யா கேக்குறாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா இருக்கலாமாங்களாங்கிறாங்க ராதிகா. அக்கா இருந்தேனே 25 வருஷம். அத பத்தி யோசிச்சாலும் எனக்கு படபடப்பா இருக்கு. தெரிஞ்சு மறுபடியும் பாலுங்கிணத்துல குதிக்கிறதுக்கு நான் தயாரா இல்லங்க. அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு இருக்காங்க. ம் ஏன் தான் நீங்கலாம் இப்படி இருக்கீங்களோ தெரியல.
எனக்கு மட்டும் என் புருஷனை விவாகரத்து பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னு வச்சுக்கங்களேன், நான் அந்த ஆள விவாகரத்து பண்ணி விட்டுட்டு வேற ஒரு நல்ல மனுஷனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு செல்வி அசால்ட்டா சொல்ல, ஆ அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க பாக்யா. ஓ, வாய்ப்பை யாரு கொடுக்கணும்? நம்மளா உருவாக்கிக்க வேண்டியதுதான். உனக்கு சேர்ந்து வாழ பிடிக்கலன்னு டிவோர்ஸ் பண்ணிட வேண்டியதுதானே அப்படின்னு ராதிகா சொல்ல, அதெல்லாம் அந்த ஆள் பண்ண விட மாட்டாருங்க மேடம். கூடவும் வாழ மாட்டாரு, விலகியும் போக மாட்டாரு. அந்த ஆள் வேற மாதிரி அப்படின்னு செல்வி சொல்ல, அவரு எப்படி வேணாலும் இருக்கட்டும் செல்வி. நீ முடிவெடுக்கலாம்லங்கிறாங்க ராதிகா. நம்ம கல்ச்சரை காப்பாத்த வந்த பெண் சிங்கங்கள் 3 பேசிக்கிட்டு இருக்கு. செல்வி யோசனையா ஆ ஆ அப்படின்னுட்டு இருக்க. கோபி வேணான்னு நான் முடிவெடுத்தேன்ல, அந்த மாதிரிங்கிறாங்க ராதிகா. என்ன இருந்தாலும் உங்கள மாரி அந்த அளவுக்கு ஈஸியா என்னால முடிவெடுக்க முடியாதுங்க மேடம் அப்படின்னு செல்வி சொல்ல, ஏன் முடியாதுன்னு கேக்குறாங்க ராதிகா. அது வந்து அப்படின்னு செல்வி இழுத்துக்கிட்டு இருக்க. ஏன் இப்படி இழுக்கிற? சொல்லு அப்படிங்கிறாங்க பாக்யா. அப்படின்னு செல்வி வெக்கத்தோட தயங்கிட்டு இருக்க. என்னதான் பேசினாலும் உன்னால உன் புருஷனை விட்டுட்டு போகவே முடியாது. உனக்கு அவரு மேல ரொம்ப லவ்ன்னு சொல்லு அப்படின்னு பாக்யா சொல்ல, லவ் எல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. ஒரு பரிதாபம். அந்த ஆளை நான் விட்டுட்டு போனா நான் நல்லா தான் இருப்பேன். ஆனா அந்த ஆளை சீன்றதுக்கு தான் ஒரு நாதி கூட இருக்க மாட்டாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் அமைதியா இருக்கேன் அப்படின்னு செல்வி சொல்ல சுவாரஸ்யமா பார்த்துட்டு இருக்காங்க ராதிகா. ஏய், அவரு யாரையோ லவ் பண்ணாருல்ல அப்படின்னு பாக்யா கேக்க. அப்படிங்கிறாங்க செல்வி. ஓ, இது வேறயா அப்படின்னு ராதிகா கேக்க. 1 2 பேர் இல்லங்க மேடம், எனக்கு தெரிஞ்ச 5 பேரு அப்படின்னு செல்வி சொல்ல, அடேங்கப்பாங்கிறாங்க ராதிகா. குடி, சூதாட்டம், பொம்பளைங்க சவகாசம், இப்படியே வாழ்க்கை ஓடுது அந்த ஆளுக்கு அப்படின்னு செல்வி சொல்ல, உனக்கு கடுப்பா இல்ல அப்படின்னு ராதிகா கேக்க. அதெல்லாம் இருக்கு, இல்லாம போயிடுமா? அப்புறம் என் மனசுல ஒரு யோசனை இருக்கு. இது வரைக்கும் யார்கிட்டயுமே சொல்லாத யோசனை அது அப்படின்னு செல்வி நெளிஞ்சுக்கிட்டே சொல்ல, ஏய், போட்டு கீட்டு தள்ளிடாதடிங்கிறாங்க பாக்யா. இதுவா பதட்டமா புரிஞ்சுக்கிட்டு ராதிகாவும் சிரிக்க. அக்கா, அப்புறம் நான் ஜெயிலுக்கு போயிருவேன், என் பிள்ளைங்க அனாதையா நிக்கும். தேவையா இதெல்லாம்? நானு வேற யோசனை வச்சிருக்கேங்கிறாங்க செல்வி. என் பிள்ளைங்க மட்டும் தலை எடுக்கட்டும், வேலை கல்யாணம்னு சொல்லி என் பிள்ளைங்க வாழ்க்கையில நல்லது நடக்கட்டும், அப்புறம் அங்கிட்டு போயான்னு அந்த ஆளை அப்படியே தள்ளி விட்டுட்டு நல்ல ஒரு ஆளா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிடுவேங்கிறாங்க செல்வி. அவங்க வெக்கத்துல சிரிச்சு நெளிஞ்சிட்டு இருக்க. அடி பாவி அப்படின்னு பாக்யா சிரிக்க, ராதிகாவும் சிரிக்கிறாங்க. நெசமா தான்க்கா சொல்றேன், எல்லாரும் மூக்கு மேல விரல் வைக்கிற மாதிரி நான் சந்தோஷமா வாழ்வேன் பாரேன் அப்படிங்கிறாங்க செல்வி. இத்தனை பட்டும் எங்களை பார்த்தும் உனக்கு கல்யாணத்து மேல நம்பிக்கை போகலையான்னு பாக்யா கேக்குறாங்க. ஏங்கா, நமக்கு வச்சதும் சரியில்லைன்னா எல்லாரும் அப்படியேவா இருப்பாங்க? நல்லவங்களும் இருப்பாங்கல்லக்கா அப்படின்னு செல்வி சொல்லு. உன் நம்பிக்கைக்கு நல்லதே நடக்கட்டும் அப்படின்னு கைய தூக்கி ஆசீர்வாதம் பண்றாங்க பாக்யா. 3 பேரும் சிரிச்சிட்டு இருக்க. ஏன் பாக்யா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமாங்கிறாங்க ராதிகா. கேளுங்கன்னு பாக்யா சொல்ல, நான் கோபியை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் நீங்களும் கோபியும் சேர்ந்துருவீங்கன்னு நினைச்சேன்னு ராதிகா சொல்ல, ஏங்க இப்படி விபரீதமெல்லாம் நினைக்கிறீங்க அப்படின்னு பாக்யா கேக்குறாங்க. நீங்க அப்படி நினைக்கலன்னாலும் பசங்களுக்கு காரணம் காட்டி உங்க அத்தை உங்களை சேர்த்து வைக்க முயற்சி பண்ணுவாங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு ராதிகா சொல்ல, பாக்யா பாத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த முயற்சி எல்லாம் அம்மா பண்ணுனாங்க, மும்மரமா பண்ணாங்க. ஆனா இந்த தடவை அவங்க பருப்பு அக்கா கிட்ட வேகல அப்படின்னு செல்வி சொல்ல, பாக்யா, ஏன் பாக்யா நீங்க கோபி கூட சேரல அப்படின்னு ராதிகா கேட்க, பாக்யா அவங்களையே பாத்துக்கிட்டு இருக்காங்க. பாக்யா என்ன ரீசன் சொல்ல போறாங்க, நாளைக்கு கோர்ட்ல என்ன நடக்க போகுது, இதெல்லாம் நாளைக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.